வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு சமூகவியலுக்கான ஒரு அபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கலாம். ஸோ உடனுக்குடன் 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், 11th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான அபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மார்க் வந்து 100 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. 100 மார்க் பேட்டர்ன் தான். 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு, காமன் கொஸ்டின் பேப்பர். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் வந்து 1 மார்க் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா, மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடு, முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர், அதே மாதிரி தொழில் முனைவு என்றால் என்ன, இந்தியாவின் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பற்றி கூறுக, ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன, நிலக்கரியின் வகைகள் கரிம அளவுடன் எழுதுக, தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக, உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை, சார் குறுப்பு நாடுகளை பட்டியலிடுக, நாட்டு வருமானம் வரையறுக்கவும், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அடிப்படையில் கூறுகள் யாவை, அன்னிபெஸ்ட் அம்மையார் எழுதிய புத்தகங்கள் மற்றும் அவர் தொடங்கிய செய்தித்தாள்களை எழுதுக. ஸோ இந்த கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, நமக்கு 10x5 50, ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விவரிக்கவும், தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக, வேறுபடுத்துக, காரி பருவம் மற்றும் சையத் பருவம், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காரணம் கூறுக, வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள், வியட்நாமின் கட்சி உதயம் குறித்து விவரிக்கவும், சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பாத்திரத்தை விவரி, தீவிர வேளாண்மை மற்றும் வறண்ட நில வேளாண்மையின் பண்புகளை வெளிக்கொணர்க, தமிழ்நாட்டின் பருத்தி நெசவாளிகள் மற்றும் பட்டு நெசவாளிகள் பற்றி விளக்குக, சட்டமன்றத்தின் பணிகள் சுருக்கமாக விவாதிக்க, பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் அதன் நோக்கங்களை எழுதுக. அடுத்து என்எம்சியின் நன்மைகள் மற்றும் தீமைகளை விவரிக்கவும், பொருளாதார முன்னேற்றத்தில் வரி விதிப்பின் பங்கினை விளக்குக, பார்வையற்ற மாணவர்களுக்கான கால கொடுப்பெல்லாம் கீழே வந்து வினா கொடுத்துருக்காங்க, மாற்று வினா. ஸோ டைம்லைன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் அது கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப் ஐடிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.